ஏப்ரல் 25 மந்தையில் சேரா ஆடுகள். நமது பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. 1 யோவான் 2:2. மீட்கப்பட்ட பலருக்கு தொலைநோக்கு இல்லை. சிலர் தங்கள் ஊர், மாவட்டம் அல்லது மாநிலத்துடன் நின்று விடுகிறார்கள். வேறு சிலர் தங்கள் குடும்பத்தில் அல்லது தங்கள் ஊரில் உள்ள அனைவருமே மீட்படைந்த பின்தான் மற்ற மாநிலங்களை பற்றி யோசிக்க வேண்டும் என்கின்றனர். அப்படியானால் அவர்கள் உயிருள்ளவரை தொலைவிடங்களை பற்றி யோசிக்கவே முடியாது. 4 நற்செய்தி நூல்களை தியானித்து பாருங்கள். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் என்றார் இயேசு. யோவான் 10:16. வேறே ஆடுகளை குறித்த கரிசனையே இயேசுவை எப்போதும் உந்தி தள்ளி கொண்டிருந்தது. ஒரே இடத்தில் தங்கிவிட அவர் மறுத்தார். கப்பர்நகூமில் அற்புதங்களுடன் ஊழியம் ஆசீர்வாதமாய் இருந்தபோது மக்கள் தங்களை விட்டு போகாதபடி இயேசுவை நிறுத்த பார்த்தனர். ஆனால் இயேசுவோ மற்ற ஊர்களிலும் பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்று கிளம்பிவிட்டார். லூக்கா 4:42. இயேசுவின் வார்த்தையை கேட்ட சமாரிய பெண் தன் ஊரிலிருந்து ஒரு கூட்டத்தை திரட்டி வந்தாள். அப்பொழுது இயேசு, இதோ வயல் நிலங்கள் இப்போதே அறுப்புக்கு விளைந்திருக்கின்றன என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்றார். யோவான் 4:35. அங்கு தங்கியிருந்த 2 நாட்களில் இயேசுவின் குழுவினருக்கு நல்ல அறுவடை. இயேசுவைப் போல நமக்கும் தூரத்தை பார்க்க தெரிய வேண்டும். எண்ணற்றோர் நம் நாட்டில் இன்னும் இருளில் தவிக்கின்றனர். நற்செய்தி கேட்கும் முதல் வாய்ப்பை எதிர்பார்த்து நிற்கின்றனர். பாலகன் இயேசுவை கையில் ஏந்திய சிமியோன் இவ்விதம் பாடினார்: புறவினத்தாருக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் சகல மக்களுக்கும் முன்பாக ஆயத்தம் செய்த உமது மீட்பை என் கண்கள் கண்டன. லூக்கா 2:31. இயேசுவின் அப்போஸ்தலரும் இயேசு செய்ததையே செய்தனர். இயேசுவின் பெயர் சொல்லப்படாத இடங்களில் நற்செய்தி அறிவிக்க விரும்புகிறேன் என்றார் பவுல். ரோமர் 15:20. இந்தியாவின் எத்தனையோ வட்டங்களிலும் மாவட்டங்களிலும் ஒரு சபை கூட இல்லாதிருக்கும் போது, ஏற்கனவே 7 சபை இருக்கும் ஊரில் நமது சபை ஒன்றையும் துவங்குவது நியாயமா? 10,000 ரூபாய்க்கு பழங்குடிகள் நடுவில் கூரை வேய்ந்து ஒரு தொழுகை கூட்டம் கட்டுவதை விட்டுவிட்டு 10 லட்சத்திற்கும் நம் ஊரில் ஆலயத்திற்கு பளிங்குக்கல் போடுவது சரியாகுமா? ஒவ்வொருவரும் ஒரு முறையேனும் நற்செய்தியை கேள்விப்படும் முன் ஏன் ஒருவர் இருமுறை அதை கேட்க வேண்டும்? டாக்டர் ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித்.